வணக்கம் எங்கட பிகன் மினியர்களுக்கு. இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது மீன் ரிலேட்டடாக விஷயங்கள் என்னென்ன மீன் இருக்குது. அது வந்து இந்த சுச்சுவேஷனில் வந்து அதாவது இப்போ வந்து கொஞ்சம் பொருளாதார நிலைமை வந்து சிக்கலாக இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து மீனோட விலையில் வந்து என்ன மாதிரி போய்கொண்டிருக்கு, என்னென்ன மீன்களெல்லாம் வந்து கொண்டிருக்கு, இதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து வவுனியாவில் A9 ரோட். இது வந்து பொருளாதார மத்திய நிலையம். பொருளாதார மத்திய நிலையத்துக்கு இந்தியாவில் ஆப்போசிட்ல இந்த கடை வந்து வச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு அண்டியும் ஒரு ஐயாவும் தான் வந்து நிற்கிறேன். இவங்க 2 பேரும் தான் வந்து இந்த கடையில் வந்து மோஸ்ட்லி நிற்கிறது. நான் போயக்கலையும் வரைக்கலையும் இந்த கடையை பார்க்குறேன் நான். ஆனால் எனக்கு அதை பற்றி எதுவும் பெருசாக தெரியாது, அதனால நான் அந்த பக்கம் வரதில்லை. ஆனால் இன்றைக்கு வந்து எப்படியாவது அந்த அண்டியை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி இதை பற்றி கேட்கணுமென்றக்காண்டியே நான் வந்திருக்கேன். வாங்க உள்ள போய் பார்ப்போம். இதுல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க எப்படி வந்து மீன் வெட்டுறாங்க. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் டைம் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 12-10 அப்படி தான் ஆகுது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்கள் வந்து மீன் வேண்டி கொண்டு தான் இருக்கணும். நாங்கள்லாம் மோஸ்ட்லி நினைப்போம் ரோட்டுக்கரையில் இருக்கிற கடையில் வந்து பெருசாக மீன்கள் வேண்ட மாட்டாங்க, நீட்னஸ் பார்ப்பாங்க அப்படி எல்லாம். ஆனால் உண்மையிலேயே இவங்கள மாதிரி நீட் வந்து நாங்கள் போய் வேறு இடத்துல வேணா கூட இருக்காது. கலர் எல்லாம் பாருங்க. காணுமா எவ்வளோ கூட மூண்டு காணுமா 1 150. ஹாய் ஆண்டி. சொல்லுங்க. உங்களோட பேர் என்ன? தமயந்தி. ஓகே, நீங்கள் எவ்வளோ காலமா இதில் பிஸ்னஸ் செய்கிறீங்க? இதில் வந்து இப்போ 12-13 வருஷம். இவ்வளத்துல மட்டுமா? 13 வருஷம். முதல் அதில் போட்டிருந்தேன். அதில் போட்டு ஒரு 5 வருஷம் அவர் செய்ய போகிறேன்ட்டு இங்கே உங்களோட ஹஸ்பண்ட் இல்லை இல்லை அந்த வளவுக்காரவங்க. ஓகே ஓகே, அதை செய்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டீங்க. ஓகே ஓகே. இப்போ என்ன மாதிரி போகுது மீன் இந்த விலையெல்லாம்? விலைகள் கொஞ்சம் கூட கூடிக்குதா? முதல்ல இருந்த விட நல்லா கூடி இருந்த விட கூடிட்டு. எவ்வளோ போகுது? முதல் பாறையெல்லாம் 1600 500, இப்போ 2000 போகுதா? 2000 குறைய இல்லை. ஓகே, இது என்ன நிலவுனண்டா? இது வந்து எந்த நேரமும் வரும். எந்த நேரமும் வர்றேன்னு? எந்த நேரமும் சதை நிலவுக்கு இல்லைன்றாங்க, ஆனால் சதை தான் சதை இருக்கேன்னு. ஓகே, வீட்டில் எத்தனை பேர்? வீட்டில் 3 பிள்ளைகள், நான் வீட்டுக்காரர், அண்ணா ஒரு ஆள் இருக்கார். அவையெல்லாம் படிக்கிறோம் அப்படியா? பிள்ளையெல்லாம் முடிச்சிட்டுக்காள். முடிக்காலும் மூத்தவோட மனுஷன் வந்து ஆக்சிடென்ட் பட்டு இறந்துட்டு, அவருக்கு ஒரு புள்ள 12 வயதில் இருக்கு. எல்லாம் நம்மளோட தான். அப்போ நீங்கள் தான் எல்லாரையும் பார்க்குறது? எல்லாம் நம்ம எல்லாரையும் பார்க்குறது. 2வது மகளுக்கும் கொஞ்சம் ஹீமோகுளோபின் பிரச்சனை, ஹார்ட் வருத்தம். அவன் கல்யாணம் முடிச்சுட்டா உடக்கிட உதவிகள். நீங்க தான் எல்லாருக்கும் தூண்டுகோல். மெயினே நீங்க தான். ஒவ்வொரு நாளுமே இங்க வாரீங்களா? ஒவ்வொரு நாளுமே வரதானே? லீவ் வண்டி இல்ல? ஒவ்வொரு நாளும் லீவ் வண்டி எங்கம்மா? லீவா போட்டா அவ்வளவுதான். அது சரிதான். ஒரு நாளைக்கு கஷ்டம் தானே. இளமைகள், சாமான்கள், விலைவாசிகள்
இந்த மீன்ல எங்க இது வருது? எல்லா இடத்துலயும் எடுப்பேன். எல்லா முல்லைத்தீவு முல்லைத்தீவு மண்ணை எல்லாம் டைரக்டா எடுக்கிறதா இல்ல நீங்க சந்தையில போய் எடுத்துட்டு வந்து போய் வந்து எடுப்பான். மீன் சீசன் நேரம் அவங்கள அனுப்புவாங்க. சீசன் இல்லாத நேரம் நாங்கள் எதிர்பார்க்க தேவையில்லை. நாங்க போனா தான் கிடைக்கும். அப்ப நீங்களே போய் எல்லாம் எடுத்துட்டு வரது. இது நான் விடியும் போய் எடுத்துட்டு வர ஃப்ரெஷ்ஷா இருக்குறதா இரவுல போய் எடுத்துட்டு வந்து ஐஸ்ல போட்டு வச்சு எடுத்துட்டு வரது. மீனுக்கு என்ன பேர்? அது துள்ளுமண்டை. இது தாங்க கொள்ளுகிறேன். இது கயல் கயல் கயலா? என்ன மீன் போகுது? இப்படியே தானே கொடுக்குறீங்க? இது வந்து 1400 ரூபாய். 1400 இப்படியே? ஓ வட்டியும் கொடுக்கலாம், அப்படி முழுசாவும் கொடுக்கலாம். முழுசாவும் கொடுக்கலாம். இதுக்கு என்ன பேருண்டி? இது வந்து நகர. நகரையா? நகர. எனக்கு மீனிட பேர்லாம் தெரியாது. இது என்னது? இது முரல், அவர்லி முரல். இது பால் முரல். ஓகே. இது ஓரா. ஓரா. இது திருக்க. இது புலாமீன். இது கிளாக்கன். கிளாக்கன் நல்ல மீன். மற்றது இது சீலா. இது சீலா, அது தெரியும் எனக்கு. அது இது நண்டு. இது ஜப்பான். ஜப்பான் என்ன விலை போகுது? ஜப்பான் வந்து அங்க ஒரு 400 ரூபாய் போடுவாங்க. கிலோவா? கிலோ 400 வேணா? குளத்து ஆனா இல்லாட்டி இல்ல கடல். கடல் கடல், இந்த கலப்பு கடல். ஓ அது என்ன நண்டு என்ன விலை போகுது கிலோ? நண்டு வந்து இங்க 1500 போகுது, 1300, 1250. இது கருப்பு நண்டு இல்லைன்னா? இது வெள்ளை கருப்பு உயிர் நண்டும் இருக்கு. அது வந்து திருவண்ணாமலை. திருவண்ணாமலைக்கு போனா அந்த நண்டு கொண்டு வராது. மன்னார் பக்கம் இதுதான் வரும். முல்லைத்தீவுல இருந்து என்ன மீன் தான் எடுக்குதா? முல்லைத்தீவுல இருந்து? முல்லைத்தீவுல இப்ப சீசன் குறைவம்மா. சீசன் குறைவு. எல்லா இடத்துலயுமே மீன் தட்டுப்பாடு தான். இப்ப மீன் தட்டுப்பாடு தான். அதோட மீன் தான் சரியான மீன். இறைச்சியை விடவே இதுக்காண்டு பாய்லர்ஸ் கோழியும் டெய்லி சாப்பிடவும் மேலாது. அதான் ஹெல்த்தி இல்ல தானே. மீன் மட்டும் தான் வேணும். நான் அடிக்கடி போய்க்கலாம் பாப்பேன். உங்கள்ட்ட ஒரு நாள் ஆச்சு இதை பத்தி கேட்டுருவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இது பிடிக்கிற ஆக்கிட்ட இருந்து எவ்வளவு விலையில எடுப்பீங்க அடிக்கைக்குள்ள? ஒரு 100 ரூபா 200 ரூபா வச்சு எடுக்கலாம். இன்னும் கூலி காசுகள் கூட தான். என்ன நாங்கள் பஸ் வெளியே போய் எடுக்கலாம். ஆட்டோ போனோம்னா 12,000 ரூபா ஆட்டோவுக்கு. இனி அவருக்கு சாப்பாடு அதுகள் தண்ணி வண்டிகள் வாங்கி கொடுக்கும். நீங்க என்னத்துல எடுத்துட்டு வர? நீங்க ஆட்டோல கொண்டு வரதா? மன்னார் போனாலும் அப்படித்தானா? எல்லாமே ஆட்டோ தானா? மன்னார்ல இருந்து இங்க கொண்டு வரதுக்கு அப்புறம் முடியறது ஆட்டோ? மன்னார்ல சீசன் டாமா பஸ்ல அனுப்பி விடுவாங்க. ஓகே. சீசன் இல்ல தானே. நம்ம எதுவும் வாகனத்துல போனா தான் எடுக்கலாம். இப்ப நாங்கள் 4 மணிக்கு இங்க படிக்கிட்டு போனோம்னா 6:30க்கு போயிடுவாங்க. 6:30க்கு நிற்கும். அதில் 50 பேர் நிற்பாங்க. கிளிநொச்சிலேருந்து வருவாங்க. பரந்தன், கிளிநொச்சி, அங்கே கண்ட இடம் சகல பேரும் வருவாங்க. அந்த வீட்டுக்குள்ளே நின்றால் தான் நாமளும் 50 கிலோ 100 கிலோ எடுக்கலாம். அதை பிந்தி போனாலும் எடுக்காது. பிந்தி போனாலும் எடுக்கலாம். அப்போ சந்தை விலையில இருந்து நீங்கள் குறைவாக கொடுக்குறீங்களா இல்லாட்டி? இல்லை, நாங்கள் ஒரு 100 ரூபா வச்சு தான் கொடுக்குறோம். சந்தை விலையை விட ஒரு 100 ரூபா கூட எப்படி இருக்குமே? உங்களுக்கு கஷ்டம் தானே? கஷ்டம் தான். மீன் என்ன முழுசா கொடுக்குறதா இல்லாட்டி வட்டி? வட்டியும் கொடுப்பான். இதெல்லாம் இப்போ 1.25 கிலோ இருக்கு. இப்போ 1/2 கிலோவும் கேட்பாங்க, 1 கிலோவும் கேட்பாங்க. வட்டி தான் கொடுப்பாங்க. இது வந்து ஃபுல்லா ஒரு ஆள் எடுக்காத நேரம் வட்டி சிலாக்கள் எடுப்பாங்களா? அப்படி இல்லாட்டி வட்டி போட்டு கொடுக்கும். வட்டி போட்டு கொடுக்குறேன். இந்த மீன் அவ்வளோ மித்தம் முடிஞ்சிருமா நீங்கள் போகக்கூடாது? நான் கொண்டு வர மீன் இப்போ 50 கிலோ மீன் கொண்டாண்டா 2 நாளைக்கு விற்கும். 2 நாளைக்கு திரும்பி 2 நாள் 3 நாள் போகிறது. திரும்ப போய் எடுத்துட்டு போகிறது. இப்போ கடை மூடாதா உங்களுக்கு? கடை மூடாது. ஞாயிற்றுக்கிழமையில அரை நேரம் செய்வாங்க. வியாழக்கிழமை அரை நேரம் செஞ்சுட்டு மீன் எடுக்க போயிடுவாங்க. வெள்ளிக்கிழமை பின்னேரம் கொண்டு வந்து போடுவாங்க. வெள்ளிக்கிழமை பின்னேரம் போல உங்களோட ஹஸ்பண்ட் வந்து? ஹஸ்பண்டும் இந்த வியாபாரம் தான் இதான் செய்யறவரா? அவருங்க ஊருக்கு? உங்களோட ஊரோட? எங்களோட ஊர் கட்குளம். கட்குளம் ஆச்சிக்குளம் கட்குளம். அப்ப நீங்க இங்க அவர் அங்க? என்ன கட்டாதம்மா இல்லாட்டி எனக்கு இங்க வந்து போகவே 2400 ரூபா முடியும். எங்களோட கிராமத்துல வந்து இங்க வந்து போகும். இங்க வாரதுக்கு என்ன ஐஸ் இனி வந்து ஒரு ரெஜிபம் பட்டி எடுத்தோம்னா 500 ரூபா. எப்படியுமே 2 பட்டியே எடுப்போம். இனி கூட குறைய 30-40 ரூபா வந்தால் விடுங்க. அதெல்லாம் கணக்கு அப்படித்தான். நட்டம் தான். என்ன நாங்க நினைக்கிறது இல்ல, நாங்க நினைப்போம் இந்த மீன் விற்கக்குள்ள இதுல நிறைய வியாபாரம் நல்ல லாபம் எல்லாம் வரும். மற்ற ஹோல்சேல நாங்க இதை எடுத்துட்டு நினைப்போம். பல சோழியம்மா இதை எடுக்கிறதுக்கு என்ன ஒரு நாள் நித்திர முழிச்சு அலைஞ்சி திரிஞ்சி மழையோ தண்ணியோ உடம்பு இத்தரிச்சு வியாபாரம் செய்யக்கூடியதா இருக்கு. ஒரு நாளைக்கு எவ்வளவு லாபம் வருது இதால? நீங்க எடுக்கிற காசோட நம்மளுக்கு சொல்லலாமா? கணக்கு இல்லை. நான் இதுல வந்து இந்த கணக்கு பார்த்த இதே இல்லை. சும்மா மாத்தி மாத்தி ஆட்டோ காசை கொடுக்கறது,
ஐஸுகள் எடுக்கிறது, வீட்டு சாமான்களை வாங்குவேன். லோன் காசு எடுத்தால் லோன் ஒவ்வொரு நாளும் அதுக்கு வேறையாக கட்டுவேன். ஆனால் பெரும்பாலும் எந்த கையில் காசு மிஞ்சாது. திரும்பி கிடக்கிறது எல்லாம் சுற்றி கொண்டு போய் மீனை கொடுத்து போட்டு எடுக்கிறது தான். இந்த சேமிக்கிறதா சேமிப்பா அக்கௌண்ட்டில் போடுறதா அதெல்லாம் உண்டு. எதுவுமே இல்லை, ஃபுல்லாக ரொட்டேஷனாக மாறுறது. நம்ம பக்கத்தில் போயிட்டு 10 ரூபா தாங்கன்னு கேட்காம நம்மளோட உடம்பை வருத்தி நம்ம வடிவாக சாப்பிட்றோம். அது சரி. இப்போ காலம் எத்தனை மணிக்கு கேட்குறப்பீங்க? காலமாக நான் 8:45 வருவேன். நிறைய பேர் தெரியும் தானே, வந்து போட்டு சொல்லி விலை உரைச்சி தாங்க. 13 வருஷம் முழு பேத்துக்கும் தெரியும் தானே கூடுதலா. இனி எத்தனை பேர் கடை வச்சிருந்தாலும் டெய்லி வாங்குறோம் நாங்கள் வருவாங்க. அப்படி ஒரு இது இருக்கு. வாடிக்கையாளராக பிடிச்சிட்டீங்க நீங்க. எத்தனை வருஷம்? 10. இங்கே 13 வருஷம். இங்க 13. இதுக்கு முதல் எங்களோட மனுஷன் மட்டும்தான் ஜாதகம் இருக்கு. அது இனி கட்டாது. மகன் ஒரு நாள் கால் முறிஞ்சி அவருக்கு ஹாஸ்பிட்டலில் கிடந்து அவருக்கு 2-3 லட்சம் அவருக்கு செலவழிச்சது. இப்படித்தான் ரோலிங் தான். மருமகன் வந்து ஆக்சிடென்ட் பட்டு அவருக்கு ஒரு 4 லட்சத்துக்கு மேலே கொழும்புல தான் வச்சிருந்து தான் இப்போ பிக்ஸ் மாதிரி வந்து அந்த மூச்சு திணறல் தான் இறந்தது. இனி அவர் இது எங்கள் அண்ணா ஒரு ஆள் இருக்கிறார், அவருக்கு வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு இந்தியாவில். இனி அவர் நல்லது கெட்டது நாம தான் பார்க்குறது. எல்லா பிரச்சனையும் ஓடுது. ஓகே, இன்னைக்கு வந்து பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் மீன் கடைக்கு வந்துருந்தாங்க. ஆண்டி தான் வந்து மீன் கடையோட ஓனர். ஃபுல்லாக அவட்ட வந்து ரிவ்யூ பண்ணி கேட்டிருப்போம். எல்லா விஷயங்களுமே வந்து கேட்டிருப்போம். அதில் வந்து சொல்லியிருப்பாங்க. உண்மையாக சொல்ல போனால் இப்போ இருக்கிற நாட்டு சிச்சுவேஷனுக்கு வந்து எல்லா பொருளோட விலையுமே வந்து கூடிட்டு, அதோட வந்து மீனின் விலையுமே இன்னும் கொஞ்சம் இருக்கிறதோட நல்லா ஏறி போயிட்டுது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லை, இப்போ இங்கே வவுனியா பொறுத்த வரைக்கும் வவுனியாவில் வந்து குளங்களை தவிர மோஸ்ட்லி கடல் எதுவுமே இல்லை. இங்கே வந்து மீனெல்லாம் எடுக்கணும்னு சொன்னால் வந்து அங்கே மன்னார், அதே மாதிரி முல்லைத்தீவு இப்படியான சைட்டுகளில் இருந்தால் எடுத்து கொண்டு வருவீனா. ஸோ அண்டையும் வந்து சொல்லியிருந்தவங்க மன்னார் முல்லைத்தீவு சைட்டுகளில் இருந்தால் வந்து மீன் எடுத்து கொண்டு வரேன்னு சொல்லி. ஸோ இதில் ஃபுல்லாக பார்த்துட்டு தான் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு மீன்களோட விலை எல்லாமே சொல்லியிருப்பாங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் வந்து எங்களோட பிகின் மீ சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுருங்க. அப்போ நாங்கள் போடக்கூடிய எப்படியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இன்னொரு வீடியோடாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் ராகவி மற்றும் எங்களுடைய கேமரா மூவ்மெண்ட்.